ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருத்திராஸ் சேனல். இன்றைக்கி வந்து ஒரு செயின் ப்ரேஸ்லெட் வந்து எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் பீட்ஸ் எடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட் அதுக்கான டூல்ஸு ஜம்ப் ரிங், செயின் வந்து இந்த மாதிரி வாங்கிக்கோங்க, கோல்டு கலரில். நெக்ஸ்ட் வந்து ஹைப்பின் வச்சு நம்ம மேக் பண்ண போகிறோம். எலாஸ்டிக் ஒயர் இல்லை இன்றைக்கி. ஹைப்பினை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பீட்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்படி கோத்துட்டு நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ, அதாவது ரவுண்ட் பண்ணுற அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அப்படியே அதை ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு செயின் வந்து இன்னொரு செயின் மாட்டுற மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா செயின் ப்ரேஸ்லெட் நம்ம ஈஸியாக மேக் பண்ணிடலாம். 12 வேணும் நமக்கு. 12 பீட்ஸில் செய்யணும். இன்னொன்று நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு ஹைப்பின் எடுத்துக்கலாம். பீட்ஸ் எடுத்துகிட்டு ஹைப்பின்னுக்குள்ளே பீட்ஸை விட்டு கோத்துட்டு இப்போ எப்படி கட் பண்ணுறோம் அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு அப்படியே வளைச்சி விட்டுக்கோங்க. வளைச்சி விட்டு இந்த செயின்லேருந்து அந்த செயின் வந்து நம்மளால் கோக்க முடியும். இப்போ நான் கோத்து காமிக்கிறேன் பாருங்கள். இது ரெண்டையும் போட்டு நம்ம லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிட்டா அழகாக நமக்கு இதே மாதிரி செயின் மாதிரி வந்துடும். கையில் வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். போட்டு நல்லா டைட் பண்ணி விட்டுக்கோங்க, கழண்டு வராத மாதிரி. அதே மாதிரி இந்த சைடும் லாக் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாக போட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிறது கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபுல்லாக அதே மாதிரி பண்ணி காட்டுறேன் பாருங்கள். செயின் மாதிரி ஃபுல்லாக ஃபஸ்ட்டு மேக் பண்ணிக்கலாம். ஸ்பீடாக வச்சுருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக நம்ம அதே மாதிரி கோத்து வச்சு 12 பீட்ஸ் சேர்த்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். செயின் மாதிரி கையில் வேர் பண்ணிக்க ரொம்ப அழகு. இப்போ நம்ம இன்னொரு ஒரு சைடில் வந்து நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம், ஜம்பிங்கை விட்டு செயின் நம்ம காமிச்சோம் பார்த்தீங்களா, அதை கோத்து லாக் பண்ண போகிறோம். ஜம்பிங்கை நல்லா அப்படி விளக்கிட்டு நகத்தால் இந்த ஒரு சைடில் உள்ள லாக்கில் விட்டு செயினையும் கோத்துக்கிட்டு லாக் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாக லாக் பண்ணிக்கோங்க. நல்லா வெளியே கழண்டு வராத மாதிரி. நல்லா லாக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இப்போ நமக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜம்பிங் நல்லா விளக்கி விட்டு அந்த செயினில் வந்து சாம் கோக்கிறதுக்காக அந்த லாஸ்ட் எண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதில் நல்லா கோத்துக்கோங்க. ஜம்பிங் சாமை கோத்துட்டு டைட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா டைட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்க்க அழகாக இருக்கும். நல்லா நெருக்கி விட்டு இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. நான் எப்படி டைட் பண்ணுறோன்னா அந்த டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிட்டு இப்போ பாருங்கள், பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. நெக்ஸ்ட்டு அந்த கார்னரில் வந்து நம்ம ஒரு கொக்கி மட்டும் மாட்டிக்கலாம். அதை மாட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கொக்கி ஒன்று மாட்டிக்கோங்க. இந்த மாடலில் எல்லா மாடலும் கொக்கி இருக்குது. நான் இந்த சைஸ் இந்த மாடல் எடுத்திருக்கேன். கொக்கி மாட்டி இப்போ நான் வேர் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். என் கையில் தான் போட்டிருக்கேன். இதே மாதிரி உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரை நீங்கள் செஞ்சுக்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் கையில்.
இந்த மாதிரி செயின் மாடலாம் கொஞ்சம் லூஸாக போட்டால் தான் கொஞ்சம் அழகாக இருக்கும், ரொம்ப டைட்டாக இல்லாமல். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், பியூட்டிஃபுல்லான ஒரு கலர். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.